ஸோ இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, நண்பனை எப்படி தேர்ந்தெடுப்பது? ரெண்டாவது ஒரு கேள்வி, என் நண்பன் என் மீது நான் என்னை நம்புவதை விட அவன் என்னை அதிகமாக நம்புகின்றான், அதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? ஸோ இதுதான் 2 கேள்வி. ஸோ முதல் கேள்வி நண்பனை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னா, நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கு முன் நட்பின் இலக்கணமாக நான் இருக்க வேண்டும். நான் நட்புக்கு தகுதியானவனாக இருக்க பட்சத்துல நான் நண்பனை தேர்ந்தெடுக்க போகலாம். நானே நட்புக்கு தகுதி இல்லாமல் இருக்கும் பட்சத்துல எல்லாரும் மியூட் போட்டுவாங்க. நட்புக்கு நானே இலக்கணம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி நான் நண்பனை தேர்ந்தெடுப்பது? சரி, நட்புக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சொல்லுவார்ல, முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்தகநக நட்பது நட்பு. அதே மாதிரி மேற்சென்று இருப்பதாம் நட்பு, நிறைய சொல்லுவாரு வள்ளுவர். கண்ணனே என்ன சொல்றான்னா, நான் பூதங்கள் எல்லாத்தையும் நண்பனாக இருக்கின்றேன் யோகத்துல. நண்பனாகவும் நானே, தாயாக தகப்பனாக சொல்லிட்டு நண்பனாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நட்புக்கு நான் தகுதியானவனாக இலக்கணமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர் சொன்ன மாதிரி இருக்கணும். ஒண்ணு, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். இன்னொன்னு, ஈகோ இல்லாம இருக்கணும். 3வது, ஓப்பன் மைண்டட்னஸா இருக்கணும். அதாவது எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும்னா, நான் என்ன வேணா பண்ணுவேன், அவன் எதுவும் என்ன பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, அவன் என்ன இன்ஸ்டால் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவனை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் அவனுடன் இருப்பேன், அவனுக்கு எல்லாம் பண்ணலேன். ஈகோ, தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவனாய் அவனை விட நான் தான் கீழானவனாக அவன் மேலானவனாக நினைத்து பழகுவேன். அதுக்காக இன்ஃபீரியர்ல இல்லை, இந்த தாழ்மைக்கு தாழ்மை அப்படிங்கிற ஒரு உணர்வுல. 2வது 3வது ஓப்பன் மைண்டட்னஸ். அந்த ஒளிவு மறைவு இருக்காது, ஓப்பன் புக்கு. என் நண்பனிடம் அட்லீஸ்ட் நம்ம எல்லாத்தையும் இல்லை, ஒருத்தட்ட 100% நம்ம மனசை திறந்து காட்டுற மாதிரியாவது இருக்கணும். அப்படி என்னால காட்ட முடிஞ்சா நான் நட்புக்கு தகுதியானவனாக இருக்கிறேன். நம்ம என்ன பண்றது, எவன்ட்டையும் நம்மளை காட்டுறதில்லை. அது புருஷனோ பிள்ளையோ யாருக்குமே தெரியாது. ஒரு ரகசிய குணம் நமக்குள்ள ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. அது முக்கியமா சொல்ற தப்பாச்சுக்காக இந்த பெண்கள் பெரிய ரகசிய குகை. இந்த காலத்துல எப்படின்னு தெரியல, அந்த காலத்துல பசங்களாவது எல்லாம் உள்ள இருக்கிறத ஓப்பனை போட்டு உடைச்சுவாங்க. பட் ஆனா இத அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, எக்ஸ்பெக்ட், நான் பண்றேன் அவ பண்ணல, நான் அவரை பார்த்தேன் அவர் பண்ணல, நான் தான் எல்லாம் செலவு பண்றேன் அவன் பண்ண மாட்டேங்கிறான், நான் அவனை கண்டுக்கிறேன் அவன் என்ன கண்டுக்கிற மாட்டேங்கிறான் அப்படிங்கிறத ரிப்பீட்டடா நான் பண்றேன் அவன் பண்ணல, நான் பண்றேன் அவன் பண்ணலன்னு நட்புக்கு இலக்கணம். நான் பண்றேன் சந்தோஷமா இருக்கேன், அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எதிர்பார்ப்பற்ற தன்மை இருக்கணும். அடுத்து ஈகோ. இந்த 3 இல்லாத தன்மை நம்ம ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும். அப்படி நம்ம இருந்தோம்னா நண்பன் எப்படி இருந்தாலும் நமக்கு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நல்ல நண்பனை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னா, அந்த நண்பன் நம்மளை தேர்ந்தெடுக்கணும்ல. இதான் நம்மகிட்ட பிரச்சனை. என் நண்பன் சூப்பர் தான், செம்ம கேரக்டரு, அவனை நான் நட்பாய்க்கிறேன்னா அவன் என்னை நண்பனாக ஏற்றிக்கொள்வதற்கு ஏன் என்ன தகுதி இருக்கு? அப்ப நான் நட்புக்கு தகுதி உள்ளவனாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். என் கர்மா படி சூப்பரா எனக்கு நட்பு தானாக அமையும். அந்த நட்பு எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை, ஈகோ இல்லை. ஸோ அப்படிதான் நம்ம கொண்டு வரணுமே ஒழிய, நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்தோம்னா சூப்பர் நண்பனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பண்ண இந்த நண்பன் நம்மளை தேர்ந்தெடுக்க வேண்டுமே, அதற்குண்டான தகுதி நம்மிடம் இருக்கிறதா? இந்த ஒரு தகுதி இருந்தாலே நம்ம பெருசா கவலைப்பட மாட்டோம். ஓரளவுக்கு எல்லோரிடமும் நம்மளால் நட்பாக இருக்க முடியும். ஸோ ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது அந்த 100 ஓப்பன் மைண்டட்னஸ் வரும். ஸோ அது என்ன வேணா ஓப்பன் பண்ணி காட்டலாம், அங்கே ஒளிமறைவே இருக்காது. ஸோ அதுதான் நட்புக்கு மெயின் இலக்கணம். ஸோ அவன்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, இதெல்லாம் நீங்க இருங்க. நீங்க அப்படி இருக்க ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என் நண்பன் என் தகுதியை மீறி என்ன நம்புறான். சரியா? ஒருத்தர் என்ன ரொம்ப நம்புறான் ஞானின்ட்டு, ஆனா நானும் ஞானி இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது அதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா, இத சூப்பரா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். நட்புக்கு அழகாக அவள் என்னை நம்புகிறாள், அவளுக்காகவது என் ஆசையை தொடர்ந்து நான் ஞானியாக வேண்டும். நம்பிட்டான். அப்ப நான் தப்பு பண்ணா அது என்ன? அது எவ்வளவு பெரிய தப்பு. அது எப்படின்னா கண்ணன் என்ன நம்புற மாதிரி. கண்ணன் சொல்றான், ஞானதேவர் சொல்றாரு அங்க இருந்துட்டு, என் பையன் பூபதி வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ சொல்லிட்டாரே, ஐயோ அவர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. தூக்கு ஈகோ, தூக்கு லைக்ஸ, தூக்கு டிஸ்லைக்ஸ, தூக்கு ஃபியரை, தூக்கு பொசிட்டிவ, தூக்கு அடிச்சு தூள் கிளப்பு. நம்பிட்டான் எங்காலு, நம்பிக்கைக்கு பாத்திரமா மாறிடுவான் அப்படின்ட்டு அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், விசுவாசமாக எடுத்துக்கணும். அவனே என்ன நம்பிட்டான், அதுக்கு 1% அதுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டாமா? அவன் லவ் அப்படி பண்றான், என்னை தேர்ந்தெடுத்து விட்டான். அந்த தேர்ந்தெடுத்தவனுக்கு உரியவனாக நான் இருக்க வேண்டாமா? அந்த ஃபீலை கொடுக்க வேண்டாமா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு 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 பையன் ஒரு பொண்ணே சொன்னான், அது ரொம்ப ஏழை, வறுமை, ஆளு கொஞ்சம் அழகு கம்மி, ஆனா ஒரு பெரிய பணக்காரன், நிறைய பேர் அவனுக்காக போட்டி போட்டு காத்து கொண்டிருக்காரு. அழகு, பணம் எல்லாம். ஆனா அவன் அவளை தேர்ந்தெடுத்தான். அப்ப அவள் சொன்ன முதல் வரி, இவனுக்காக என் உயிரையும் கொடுக்க தயார், இவனுக்காக என் அகங்காரத்தை அழிக்க தயார், இவனுக்காக என் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் புதைக்க தயார் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அவர்கிட்ட இருக்கு, அகங்காரம் இருக்கு, லைக்ஸ் இருக்கு, டிஸ்லைக்ஸ் இருக்கு, எல்லா தாடு தப்பட்டே இருக்கு, தேர்ந்தெடுத்துட்டான்ல. அப்ப அந்த நன்றி விசுவாசத்தை எப்படி காட்டுறது? ஆஹா தேர்ந்தெடுத்துட்டோம், ஆஹா நம்புறாங்க, தூக்கிரு பியர் இருக்கக்கூடாது, லைக்ஸ் இருக்கக்கூடாது, தொலைஞ்சோம். நம்பிக்கை வைக்க சொன்னது யாரு? என் ஞானதேவன். அவன் என்ன நம்புறான், அவன் நம்பின பிறகும் நான் வந்து ஹீஹின்னு இருந்தேன். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு விசுவாசம் இல்லாமல இருப்பான் என் லைக்ஸ்ல இருந்தா. அதனால என்ன பண்ணிருந்தோம், இந்த லைக்ஸ கட் பண்ணக்கூடாது, சுத்திடணும், சொருவிடணும். புரியுதா? அப்போ அந்த அம்மா உங்களை நம்புறாங்கன்னா அந்த அந்த இதுக்கு நீங்க இருங்க. அவங்களே நம்புறாங்க, அப்புறம் அதுக்கு உண்டான பாத்திரமா எடுத்துக்கிடுவோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணு ரெண்டு சிம்பிள் லௌகியத்துல நடக்கும். இந்த அம்மா இருக்கு, ஒரு லூஸா இருக்கு, திடீர்னு கவர்மெண்ட் வந்து ஒரு கலெக்டர் போஸ்ட் கொடுத்துடுறாங்க. அந்த விசுவாசமான அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, கலெக்டர் போஸ்ட் கொடுத்துறான்ட்டு எப்பயும் லூஸா அந்த சேர்ல போய் உட்கார முடியுமா? ஆஹா என்னை தெரிஞ்சோ தெரியாமோ தேர்ந்தெடுத்து விட்டார்கள், அட்லீஸ்ட் அந்த போஸ்டுக்கு உண்டான ஒரு தகுதியை வளர்ப்பவர்களுக்கு, அதானமா விசுவாசம். புரியுதா புரியலையா? ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் அவன் லவ்வரு, அந்த கிஃப்ட் யூஸ் பண்ண தெரியலங்கிறதுக்காக அவன் மூஞ்சிலே மூஞ்சி தூக்கி தெரியா? யூஸ் பண்றது எப்படின்னு கொடுத்தவன்ட்டே கேளு, அவன் சொல்லி தருவான். அதுதான் விசுவாசம். புரியுதா? அப்ப வந்து கொடுத்துட்டான், நம்ம இதுதான் நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்க நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்க சிறந்த நண்பனாக. அப்ப நான் அந்த சின்ன நட்புக்கு முடியான இலக்கணத்துல உள்ள வந்து இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்? ஒருத்தன் தேர்ந்தெடுத்துட்டான்ல என்ன நம்பி. இப்ப நம்பி வந்தவன மோசம் செய்யலாமா? அப்ப நம்பிட்டான் அப்படின்னா அதுக்கு தகுந்த என்ன மாத்துறதுக்கு என்ன கஷ்டம்? புரியுதா புரியலையா? நான்லாம் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். சின்ன ஒரு கஷ்டமோ ஏதாவது வந்துச்சுன்னா ஒண்ணு என் குருநாத நம்மளை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு ஒரு ஃபீல், ரெண்டாவது 2-3 நம்மளை நம்பிட்டு இருக்கேன் அதுல கெட்டு போயிடும், நம்ம வைப்ரேஷன் அங்க போய் ஐயோ இந்த பாவம் நமக்கு எதுக்கு, தூக்கு அந்த கஷ்டத்தை, தூக்கு அந்த ஃபியரை, தூக்கு அந்த லைக்ஸ, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். அதான் குரு இருக்கான்ல,
அப்படின்னு அந்த ஃபீல் வந்து உந்து சக்தியா பயன்படுத்திக்கிறீங்க. நம்பிடாது மோசம் போயிட வேண்டி இப்படி கூட எஸ்கேப் ஆடுறதில்லை. புரியுதா? மீது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா?